ஒரு நாள் ராமையா அருணுக்கு நேரத்தின் அருமையை உணர்த்த நினைத்தார். அந்த மாலை அவர் அருணை அழைத்தார். இந்த கடிகாரத்தை சந்தைக்கு எடுத்துச் செல். அங்கு இருப்பவர்களிடம் இந்த கடிகாரத்தின் மதிப்பு எவ்வளவு என்று கேள் என்று கூறினார். மார்க்கெட் சென்றவுடன் அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் கடிகாரத்தின் மதிப்பை கேட்டான். ஒருவன் 500 ரூபாய், இன்னொருவன் 800 ரூபாய் என எல்லோரும் தங்கள் சிந்தனைப்படி விலையை சொன்னார்கள். தந்தையே, ஒரே கடிகாரத்துக்கு எல்லாரும் வேறு வேறு விலை சொல்றாங்க என்று சொன்னான். அடுத்த நாள் ராமையா மீண்டும் அருணை அழைத்து அதே கடிகாரத்தை கையில் எடுத்து, இன்று மீண்டும் அதே சந்தைக்குப் போ, ஆனால் இப்போது கடிகாரத்தின் மதிப்பை கேட்க வேண்டாம். இந்த கடிகாரத்துக்குள் இருக்கும் நேரத்தின் மதிப்பு என்ன என்று கேள் என்றார். தாத்தா, இந்த கடிகாரத்துக்குள் இருக்கும் நேரத்தின் விலை என்ன என்று கேட்டான். முதியவர் திடீரென சிரிப்போ கிண்டலோ செய்யாமல் அவர் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு அவனை மெதுவாகப் பார்த்தார். அந்த முதியவரின் கண்களில் அமைதியும் புரிதலும் இருந்தது. மகனே, கடிகாரத்துக்கு விலை உண்டு, ஆனால் நேரத்துக்கு விலை கிடையாது. நீ உலகத்தின் எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் நீ இழந்த ஒரு நொடியை கூட உன்னால் வாங்க முடியாது. நேரம் ஒரு பொக்கிஷம். அதை செலவு செய்யலாம், பயன்படுத்தலாம், ஆனால் சேமிக்க முடியாது, வாங்கவும் முடியாது.